எஸ்டர்டே நைட் கீ ரைஸும் எக் கிரேவி பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருந்தேன். ஒரே ஹெட்டேக்காக இருந்துச்சு. சரி ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் ஒர்க் பார்க்கலான்னு சொல்லிட்டு பால் ஊற்றி வச்சுட்டு சைடில் அப்படியே முட்டையும் வேக போட்டுட்டேன். கீ ரைஸ்க்கு தேவையான அரிசியை ஊற போட்டுட்டேன். பாலும் கொதிச்சிருச்சு. அப்படியே காஃபி போட்டு குடிச்சிட்டு கிரேவிக்கும் ரைஸுக்கும் தேவையான வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். முன்னாடியே கட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக குக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எக் கிரேவி பண்ணிக்கலாம். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு 4 வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஆட் பண்ணி சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் நான் 3 தக்காளி 2 பச்சை மிளகா அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் முட்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ் கொதிக்க விட்ருங்க. மறுபடியும் 5 மினிட்ஸ் ஆனதும் பெப்பரும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிருங்க. அவ்வளோதான், சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. நெக்ஸ்ட்டு கீ ரைஸ் செஞ்சிடலாம். கீ வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஆயிலு, அப்புறம் ஸ்பைசஸ்ஸு, 2 பச்சை மிளகா, வெங்காயம், கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. புதினா வதங்கினதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க, இல்லைன்னா உப்பை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததும் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு வச்சுருங்க. 3 விசில் விட்டால் செமையாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம நெய் சாப்பாடு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாங்களும் சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் தூங்க போயிட்டோம்.